பார்க்க முடியும், விலங்குத்தனத்தை தான் எதிர்பார்க்க முடியும். மனுஷன்ட்ட மனுஷத்தனத்தை தான் எதிர்பார்க்க முடியும். அது மாதிரி அரக்க குணத்தை தான் எதிர்பார்க்க முடியும். அவனும் நியாயத்தை எதிர்பார்க்க முடியாது. எனவேதான் இந்த கதையை உன்னிடம் எடுத்து சொன்னேன். எனவே நீ நமக்கு இந்த சுற்றில் இருக்கக்கூடிய அரக்கிகள் எல்லாம் நம்மை துன்புறுத்தினாலும், ராவணன் என்னை துன்புறுத்தினாலும், ராமனுடைய எனது இங்கே வந்து இவனை சிரச்சேதம் செய்துதான் முடிவான ஒரு முடிவு என்று சொல்லி ராமனிடம் சொல்லு, நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதையும் எடுத்து சொல்லு. எனவே எந்த ஒரு நேரத்திலும் உணர்ச்சி இல்லாமல் எனது உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டுமானுமா என்று சீதை சொன்னதாக இந்த கதை வருகிறது. அதிலிருந்து என்ன தெரிவது என்று சொன்னால், 2 பக்கங்கள் நமக்கு தெரிகிறது. ஒன்று, உணர்ச்சி வசப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் எனது அறிவு முறையிலே ஆய்வது. இரண்டாவது, தன்னுடைய குணம், அறநெறி குணம், நண்பனுக்கு துரோகம் செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய அறநெறி குணம் எந்த ஒரு நிலையிலும் அதிலிருந்து பெறக்கூடாது என்பதும் தெரிகிறது. எனவேதான் ராமாயணம் படித்தவர்கள் அனைத்தும் படித்ததாக சொல்வார்கள். எனவே இது போன்ற ஒரு நல்ல கருத்தை இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போமா? வணக்கம் நேயர்களே. வணக்கம். ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களே, சொல் புதிது சுவை புதிது என்ற இந்த நிகழ்ச்சியிலே இன்றைய தின கருத்தாக பந்தத்தை பந்தாடு என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்கலாம். பந்தத்தை பந்தாடு என்று சொன்னால், பந்தம் என்பது இந்த உலகத்திலே பிறந்ததுக்கு பின்னாடிதான் நமக்கு வருது. போன ஜென்மத்தில் என்ன பந்தத்தில் இருந்தோமோ, எந்த சொந்தத்தில் இருந்தோமோ நமக்கு தெரியாது. எனவே இந்த ஜென்மத்திலே நம்மை சுற்றி இருக்கிற பந்தங்கள் அனைவருமே போலியானவையா உண்மையானவையா என்பதெல்லாம் ஆராய்ச்சிக்கு கூடாது. இருந்த போதிலும் கூட எந்த ஒரு விஷயத்திலுமே நமக்கு ஒரு அளவான ஒரு ஆசை இருக்க வேண்டும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்லியிருக்கிறார்கள் பெரியோர்கள். அந்த வகையிலே நாம் இந்த உலகத்திலே பிறந்து விட்டோம் என்று சொன்னால், அந்த பிறந்த அந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த குடும்பத்திலே ஓரளவிற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? பந்தத்தோடு இருக்க வேண்டும். மிக அதிகமாக நேசம் கொள்வது என்பது ஆபத்துக்கு அறிகுறி என்று சொல்வார்கள். அதாவது எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தால் எதுவும் நடக்கவில்லை என்று சொன்னால் அது ஏமாற்றம் தான் நமக்கு மிஞ்சும். இந்த ஒரு கருத்தை வலியுறுத்துவதற்காக ஒரு சிறிய கதையை உங்கள் முன் படைக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு ஊர்ல ஒரு மிட்டாய் வியாபாரி இருந்தார். அந்த மிட்டாய் வியாபாரி என்ன செய்தார்? மிட்டாய் வியாபாரம் செய்து கொண்டே இருந்தார். அவர் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை அவருக்கு இருந்தது. ஒரு நேரத்திலே ரொம்ப சாது என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவர் கடைக்கு பக்கத்துல வந்து ரொம்ப குளிர்ல நடுங்கிட்டே இருந்தார். இரவு நேரம் மாலை நேரம் வந்த உடனேயே அந்த குளிரானது அவருடைய உடம்புக்கு அவருக்கு தாங்க முடியல. அப்படி இருக்கும்போது இரவு பூரா என்ன செய்தார்? கொசு தொல்லையினால் ரொம்ப சிரமப்பட்டார். அவர் இந்த மிட்டாய் வியாபாரி தன்னுடைய கடையை அடைக்கும் போது இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சரி, பாவம் அந்த சாதுக்கு நம்ம ஏதாவது செய்யணுமே சொல்லி அவர் வைத்திருக்கிற ஆடையை, அவர் அணிந்திருக்கிற ஆடையை வாங்கி அடுத்த நாளைக்கு என்ன பண்ணாரு? பக்கத்திலேயே இருக்கிற தையல் கடையில அப்படியே தச்சு கையில கொடுக்கிறார். கொடுத்த உடனே என்ன செய்யறாரு? அந்த ஓட்டையெல்லாம் சரியாகப்பட்டது. புதிய ஆடையும் வாங்கி கொடுக்கிறார் அந்த சாதுக்கு. கொடுத்ததுனால அன்றைய இரவு அந்த நடைமேடையில தூங்கி இருக்கிற அந்த சாது மிக நிம்மதியாக, அதாவது நேற்று தூங்கினதை விட கொஞ்சம் நிம்மதியாக தூங்கி இருக்கிறார். பனியும் கொஞ்சம் குறைவாக அவருடைய உடம்புக்கு பட்டிருக்கிறது. கொசு தொல்லையும் அதிகமாக இல்லை. அடுத்த நாள் காலை நேரம் என்ன பண்ணாரு? அந்த மிட்டாய் வியாபாரிடம் வந்து, தம்பி, நேற்று ராத்திரி இரவு நல்ல தூக்கம் வந்தது. இதனால் வரைக்கும் நான் தூக்கத்தை தொலைத்திருக்கிறேன். ஆனால் நேற்று இரவு நன்றாக தூக்கம் வந்தது. எல்லாம் உன்னுடைய அந்த கைங்கரியம் தான்பா, உன்னுடைய உதவி செய்த மனப்பான்மை தான். இந்த உதவி செய்த ஒரு விஷயத்திற்காக நான் உனக்கு ஏதாவது உனக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன வேணுமான்னு கேளு. ஆனா எதை கேட்டாலும் இந்த உலகத்திலே பந்தத்தோடு தான் வாழ வேண்டும். எனவே எனக்கு தெரிந்த சில மந்திர சக்தியினால் உன்னை நேரடியாக நான் வைகுண்டத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்று சொன்னார். சொன்ன உடனே இந்த மிட்டாய் வியாபாரி என்ன செய்யறாரு? அந்த வியாபாரி, இவ்வளவு தூரத்துக்கு சீக்கிரம் வைகுண்ட பதவி நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி, இல்ல இப்ப நொதிக்கு நான் வரல, ஏனென்றால் கிடைக்கணும் நம்ம வேண்டிக்கிட்டு இருப்போம்.
சடார்னு இறைவன் முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும்னு சொன்னோம்ட்டு நான் உனக்கு அதை செய்யறேன்னு சொன்னா நமக்கு அதிர்ச்சியா இருக்கும், ஆச்சரியமாவும் இருக்கும், அதிர்ச்சியாவும் இருக்கும். உடனே நம்ம சொல்ல மாட்டோம், கொஞ்சம் காலத்தை நம்ம கடத்துவோம். அந்த மாதிரி என்ன செய்யறாருன்னா வியாபாரி இதை கேட்ட உடனேயே சரி நமக்கு வேண்டாம், வைகுண்டத்தை உடனுக்கு நான் மட்டும் தனியா வரப்போறதில்ல, என் பசங்க வேற இப்ப சின்ன பசங்களா இருக்கிறான், 2 பசங்க ஆம்பளை பசங்க, இனிமே அவனெல்லாம் வளர்த்து ஆளாக்கணும், அது வரைக்கும் ஒரு 8 வருடங்கள் கழிச்சு நீங்க வாங்க, அவங்களுக்குலாம் இப்ப வயசு ஒரு 3 வயசு ஆச்சு, இனி 8 வருடம்னா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சிடும், அதுக்கப்புறம் நான் வைகுண்டம் வர்றேனே என்று சொன்ன உடனேயே சரி உன்னுடைய இஷ்டம், நீ உடனே கூப்பிட்டா நீ வரமாட்ட, எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் வரணும்னு நினைக்கிற, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரா அந்த சாது போய் விடுகிறார். சரியாக ஒரு 8 வருடம் கழித்து மீண்டும் என்ன செய்யறார் அந்த வியாபாரிட்ட வர்றார். என்னப்பா வைகுண்டம் வர்றியா, இப்ப மாதிரி சம்மதம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டோன்னா அந்த வியாபாரி கொஞ்சம் ஆலோசனை பண்ணிட்டே சொல்றார், ஐயா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, ஏன்னா நான் 8 வருஷம் கால அவகாசம் கேட்டது ஏதோ உங்களை தள்ளி போடலாம்னு நினைச்சேன், ஆனா நீங்க சரியான ஞாபகம் மறதியோ இல்லாம கிளீனா என்ன செய்யறாரு வந்து நீங்க கேக்குறீங்க, இருந்த போதிலும் கூட எனக்கு 8 வருடம் பத்தாது, ஏன்னா இந்த பசங்க இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டான், இருந்தாலும் கொஞ்சம் கெட்ட சகவாசத்தோட இருக்கிறாங்க, 2 பசங்களும் ஆம்பளை பசங்க இல்லையா, அவங்க கூட இருக்கிற நண்பர்களும் அவனை கெடக்கூடிய ஒரு வகையில இருக்கிறாங்க, எனவே இவன் கெட்டு போகாம பாதுகாக்கணும், எனவே பெற்ற கடமையோட அந்த கெட்டு போகாம பாதுகாக்கிறது தான் அதை விட பெரிய கடமையா இருக்கு, எனவே இந்த கடமையெல்லாம் நான் முடிச்சுட்டு இன்னும் ஒரு 5-6 வருடங்கள் கழிச்சுட்டு வர்றேனே, சரியா நீங்க வந்துருங்க, அப்ப கண்டிப்பா என்னது எதுவுமே கால அவகாசம் கேட்க மாட்டேன், உங்க கூட நான் வைகுண்டம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அவர் சாதுவும் என்ன பண்ணாரா அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டார். ஒரு 5 வருஷம் கழிச்சு வர்றார். வந்த உடனே அந்த கடையில மிட்டாய் வியாபாரி இல்லை, அதுக்கு பதிலா அவருடைய பையன் ஒரு சிறிய கடையை வைத்துக் கொண்டு மிட்டாய் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறான். அவன்கிட்ட வந்து விசாரிக்கிறான், இது மாதிரிப்பா ஒரு ஆள் இருந்தாரு மிட்டாய் வியாபாரி, அவர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வர சொன்னாருன்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் சொல்றாரு அந்த சாது. உடனே அவர் என்னுடைய அப்பா தான், அவர் இறந்து போயிட்டாரு, இப்ப அவர் வந்து காலம் வந்து கடந்து விட்டது, எனவே நீங்க அவர் ஏதாவது உங்களுக்கு கடன் கொடுக்கணுமா இல்ல நீ யாராவது கடன் வாங்கியிருக்கீங்களா அப்படிலாம் கேட்டோன்னு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஒரு தீராத ஒரு கடன் இருக்கு, அது உனக்கு சொன்னா புரியாது, அவன் தம்பி என்னப்பா பண்றான்னு சொன்னா, அவன் பாவம் என்ன பண்ணுவேன், அந்த விவசாயம் இருக்கு, அப்பா வச்சிருக்கிற விவசாய நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், சரி அந்த விவசாய நிலம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா, ஒரு போங்க அந்த அந்த கடையெல்லாம் தாண்டி கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா அந்த விவசாய நிலம் இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தையாருடைய பெயரை சொல்லி அந்த நிலத்திற்குரிய அந்த விவசாய நிலம் எங்க இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அடையாளம் காமிக்கிறான். யாரு, அந்த வியாபாரியினுடைய மூத்த பையன், அதாவது சிறிய அளவிலே கடை எடுத்து கொண்டிருக்கிற அந்த வியாபாரியுடைய மூத்த பையன். சரின்னு சொல்லிட்டு நேரம் போறாரு. போனோடனே ஒரு காளை மாடோட 2-3 காளை மாடு இருக்கு, அதுல ஒரு காளை மாடு இவர் வந்தோன்னு ஒரு பார்வை பார்க்குது. இவர் சகலமும் தெரிந்த ஒரு ஞானி மாதிரி இருக்கிற சாது. எனவே என்ன செய்யறாரு, நேர காளை மாடை போனோம்னா அப்படியே உழுதுகிட்டு இருக்கிறாங்க அந்த காளை மாடை வச்சு. உடனே கொஞ்ச நேரம் கூப்பிட்டு காளை மாடை எடுத்து தன்னுடைய கையில இருக்கிற சில தண்ணி இருக்கு இல்லையா, அவர் கொண்டு குடித்திருக்கிற அந்த தண்ணி எடுத்து அந்த காளை மாட்டு மேல தெளிக்கிறார். தெளிச்சோன்னு அந்த காளை மாடை தன்னுடைய பூர்வமுனையும் அவருக்கு ஞாபகம் வருது. காளை மாட்டு இப்ப கேட்கிறாரு, என்னப்பா வைகுண்டம் வர்றியா, நீ இறந்து காளை மாடா நீ வந்திருக்கிற, இப்ப மாதிரி நீ வைகுண்டம் வர்றியாப்பா, சம்மதம் தானா அப்படின்னு கேட்டோன்னா அந்த காளை மாடு பேசுற மாதிரி இருக்கிற கதை, தவறாக நினைக்க வேண்டாம், பேசுற மாதிரி இருக்கிற கதை. காளை மாடு பேசுது என்னன்னா, வேண்டாம் இப்ப வந்து என் சின்ன பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் விவசாய நிலத்துல வச்சு, இன்னும் 2-3 மாடு தான் இருக்கு, எனவே நான் மாடா பிறந்திருக்கிறேன், அவனுக்கு மாடா கொஞ்ச நாள் உழைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வைகுண்டம் வர்றேனே அப்படின்னு சொன்னா அந்த சாது, என்னப்பா இன்னும் உனக்கு அந்த பையன் மேல வைத்திருக்கிற பாசமும் அந்த நேசமும் குறையவில்லையே, உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சரி ஓ இஷ்டம் அப்படின்னு சொல்லி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாராம். போயிட்டு ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு திருப்பி அதே ஊரு கிராமத்துக்கு வந்து அந்த வியாபாரிட்ட மிட்டாய் வியாபாரியுடைய மூத்த பையன்ட்ட வந்து கேட்கிறார். கேட்டோன்னே, என்னப்பா என்ன உங்க அப்பன்னா, அது ஏன் கேட்குறீங்க சார், நீங்க உங்க பாட்டு போயிட்டீங்க, போனதுக்கு அப்புறம் காளை மாடுன்னு ஒரு 4-5 காளை மாடு இருந்தது, நல்ல வாட்ட சாட்டமான ஒரு காளை மாடு என் தம்பிட்டு இருந்தது இல்லையா, அது செத்து போச்சு, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல, அது மாதிரி காளமாடு உழைக்கக்கூடிய காளமாடு உலகத்திலே கிடையாது அப்படின்னு சொல்லி மூத்த பையன் சொல்றேன். இளையவன் ஆமா ஆமான்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்கிற ஒரு திண்ணையில இருந்து ஒரு நாய் குறைக்குது. நாய் லொல்லு இந்த சாதுவை பார்த்து குறைச்ச உடனே அவர் திரும்பி பார்க்கிறார். இந்த சாது பார்த்த உடனே அவர் கண்டுபிடிச்சிட்டார், இந்த காளமாடு என்ன செய்யுது, அடுத்த பிறவில அவர் நாயா பிறந்துக்கு அந்த 2 பையனையும் சுத்தி சுத்தி வர்றதுன்றத புரிஞ்சுக்கிட்டார். உடனே நாயிட்ட போய் கேட்டுட்டு என்ன கேட்கிறாரு, தண்ணி தெளிச்சு கேட்கிறாரு, இது என்னப்பா இன்னும் நீ மனுஷனா இருந்த, காளமாடா பிறந்த, உன் பையனுக்கே உழைச்ச, இப்ப மாதிரி நாயா பிறந்திருக்கிற, இப்ப மாதிரி என் கூட வர்றியா வைகுண்டம் ஒத்துக்கிறியா அப்படின்னு சொன்னோன்னா, இல்ல இல்ல இவங்களை நாங்க பாதுகாக்கணும், இங்க திருட்டு பையன் ஜாஸ்தியா இருக்கு, அதனால நான் பாதுகாத்துட்டு அப்புறம் இந்த ஜென்மத்துல கடைசி நேரத்துல உங்க கூட வரேனே, ஒரு 2-3 வருஷம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லி நாய் பேசுற மாதிரி எனது சாதுட்ட புரிஞ்சுக்கிட்டார். அதுவும் போயிட்டார்.
உன் சமாச்சாரம் இனி நீ திருந்தவே மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். போயிட்டு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இதே மாதிரி வர்றாரு. வந்த உடனே மூத்த பையன் உள்ள இருந்து வேகமா ஓடியான். என்ன சாது, என்ன நீ வர 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 எங்க வீட்டுல தரித்திரமா தான் வருது. இருந்த காளமாடு போச்சு, அப்புறம் நாய் நல்லா காவல் தட்டுற நாயும் செத்து போச்சு. இப்ப நீ என்னத்தை போட்டுட்டு இருக்கிற? உனக்கு எங்க அப்பா உனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா உடனே கொடுத்துட்டு போ. அவரு தான் சொத்து பத்து எதுவுமே சேர்த்து வைக்கல, எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. நாங்களும் இருக்கிறத வச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோம். நீ இன்னும் போட்டு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கிற, தரித்திரம் முடிச்சு பயலா இருக்கிறே, வந்து போயிட்டு இருக்கிறே அப்படின்னு சொன்னா அவட உடனே புரிஞ்சுக்கிட்டார். அப்படியாப்பா, நீ தரித்திரம் முடிச்சு வந்தானே நீ நினைக்கிற, நீ கவலைப்படாத, தரித்திரத்துல போக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்க வீடு இருக்கு இல்லையா, அவங்க வீடை கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்னா நேரம் கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போய் உங்க அப்பா எங்க படுத்திருப்பாரு, வயதான காலத்துல படுத்திருந்தாரு கேட்டோம்னா அந்த திண்ணையா காமிக்கிறான். இந்த திண்ணையை நீ தோண்டிப்பார், ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு அப்படின்னு சொன்னா, என்ன பெரியவர் என்னமோ மாதிரி சொல்றாருன்னு சொல்லி, சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் என்ன பண்றான், 2 பேரும் ஆளை வச்சு தோண்டிட்டு இருக்கிறாங்க. திண்ணையில ஒரு 4 அடி 5 அடி தோண்டி பார்த்தோம்னா ஒரு பெரிய கருநாகம் அப்படியே உள்ள இருந்து வெளியே வரும். உடனே கருநாகத்தை ஒன்று பக்கத்தில் இருக்கிற கட்டையெல்லாம் எடுத்து ஓங்கி கருநாகத்தில் தலையில போட்டு அடி அடின்னு அடிச்சு காலி பண்ணிடுறாங்க கருநாகத்தை. அது குற்று உயிரும் கொலை உயிருமா அப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கு. சாது புரிஞ்சுக்கிட்டார். அந்த கருநாகத்துக்கு கீழே என்ன இருக்குன்னா, ஒரு பெரிய அந்த பானையில தங்க காசா இருக்கு. நேர இதைத்தான் சொல்றாரு சாது. அந்த திண்ணைக்கு கீழே தோண்டிப்பாரு, தங்க காசு கூட இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால தான் வேகமா தோண்டி இருக்கும்போது அந்த தங்க காசு கூடத்தை பாதுகாக்கிறதுக்காக அந்த கருநாகம் இருந்தது. கருநாகத்தை அடிச்சு முடிச்சோன்ன அந்த பானை எடுத்து பார்த்தா தங்க காசு. ஆஹா அப்படின்னு சொல்லி சாதுவை நல்லா வணங்கிட்டு, நீங்க சொன்ன வார்த்தை நல்லதா போச்சு, இந்த பாம்பு தான் ரொம்ப தொல்லையா இருந்தது, அதையும் அடிச்சு கொண்டுட்டோம், அது துடிச்சுக்கிட்டு இருக்குது பாருங்க அப்படின்னு 2 பையனும் சந்தோஷமா அந்த குடத்தை எடுத்து உள்ள போயிட்டான். இப்ப பாம்புட்ட கேட்கிற தண்ணி தெளிச்சு, ஏம்பா நீ மனுஷனா இருந்து காளமாடா இருந்து நாயா பிறந்து உன் குடும்பத்தை சுத்தி சுத்தி வந்த, இப்ப பாம்பா இருந்து உன் பையனுக்கு இந்த தங்க புதையல் சேரணும்னு சொல்லிட்டு பாதுகாப்பா இருந்த, ஆனா உங்க பையனுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சதா, உன் பாசம் உன் பந்தம் புரிஞ்சுதா, அடிச்சே கொண்டு விட்டாங்க பத்தியா, சாக கிடக்குறீ அப்படின்னு சொன்னோன்னா அப்பதான் அந்த பாம்பு சொல்லிச்சான், நீங்க சொன்னது உண்மைதான் சாது, இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் பையன் மேல அளவு கடந்த அன்பும் பாசமும் வைத்திருந்த காரணத்தினாலதான் இந்த துயரம் பூரா எனக்கு வந்தது, என்னுடைய ஜென்மத்தை முடிச்சிருங்க, நான் இப்ப கண்டிப்பா வைகுண்ட நான் உங்களோட வந்துடுறேன் சொன்னா சாது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ரொம்ப கிழட்டுத்தன்மையோட அந்த பாம்பனுடைய அந்த ஆத்மாவையும் நிசிராராம் கூட்டிட்டு மேல போன மாதிரி ஒரு கதை. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, அதாவது ஒரு குடும்பத்துல பிறந்தா பையனுக்கோ பொண்ணுக்கோ அல்லது மனைவிக்கோ சொந்தக்காரங்களோ செய்யக்கூடிய கடமையை மட்டும் நம்ம செஞ்சுட்டு என்ன செஞ்சிடணும், நம்ம வெளியே வந்துடும். அதான் பகவத்கீதையில சொல்லியிருக்கிறாங்க, கடமையை செய் பலனை எதிர்பாராதே, நம்ம கர்மத்தை செய்ய வேண்டும், அவ்வளவுதான். அதுக்காக ரொம்ப ஆசையோட நம்ம பாசத்தோட பிள்ளைகள் மேல வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த பாசம் அதிகமானால், எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா பாசம் ஜாஸ்தியா இருந்தா என்ன ஆயிரும், வழுக்கி விழுந்துரும். அந்த மாதிரி ஒரு நபர் மீது பாசம் அதிகமாக வைத்திருந்தால் அந்த நபர் நம்ம ஏமாற்றும் போது நமக்கு என்ன செய்யும், வேதனை தான் மிஞ்சும். இனிமே அடுத்த ஜென்மத்துக்கு நம்ம போகணும், அடுத்த ஜென்மம் நமக்கு இல்லாம இருக்கிற ஒரு நிலைக்கு நம்ம போகணும். எனவேதான் அடுத்த ஜென்மம் இல்லாமல் இருக்கிற நிலைமைக்கு போக வேண்டும் சொன்னால், எந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொருள் மீதும் எந்த ஆன்மா மீதும் எந்த ஒரு உயிர் மீதும் அதீதமான பாசம் பந்தம் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை தான் இந்த கதையானது நமக்கு புலப்படுத்துகிறது. அப்ப இதுல இருந்து நமக்கு தெரிவது என்னவென்று சொன்னால், பந்தத்தை பந்தாடு. பந்தை எப்படி ஒரு கிரவுண்ட்ல ஒரு மைதானத்துல அப்படியே சுத்திக்கிட்டே வர்ற மாதிரி இந்த பந்தை வச்சுக்கிட்டு இருக்கிறோமோ, அது மாதிரிதான் நம்முடைய ஜென்மம். நம்முடைய ஜென்மத்திலே பிறந்திருக்கிற அந்த உயிரானது மீத பொருள் மேல வைத்திருக்கிற பாசம் பந்தம். எனவே அந்த பந்தத்தை பந்து மாதிரியே அப்படியே பந்தாடிக்கிட்டே நம்ம போகணுமே, அந்த பந்து ஒரே இடத்துல இருந்தா அதனுடைய அந்த மைதானத்தினுடைய சுவாரஸ்யம் இருக்காது. பந்து ஒரே இடத்துல இருந்தா அதனால பிரயோஜனம் இல்லை, பயன் இல்லை. எனவே ஒரே இடத்துல இருந்து நம்ம ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இல்லாம தாமரையில இருக்கிற தண்ணீர் மாதிரி அப்படி என்ன செய்யணும், வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு பக்குவம் நமக்கு கிடைந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நாம் வெற்றி அடையலாம். சரி நேயர்களே, இதே போன்ற நல்ல கருத்துள்ள நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திப்போம். வணக்கம் ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களே. சொல் புதிது சுவை புதிது என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே
இன்றைய தின கருத்தாக கருணை கரங்கள் என்ற தலைப்பின் கீழாக நாம் பார்க்கலாம். கருணை கரங்கள் என்று சொல்லும்போது உண்மையான் நடந்த ஒரு சரித்திர நிகழ்வை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதாவது அமெரிக்காவிலே உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருந்த ஒரு நேரம். உள்நாட்டு போர் என்பது ஒரு ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலே இருக்கக்கூடிய மக்கள் இரு கோஷ்டிகள் குழுவினரும் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அந்த உள்நாட்டு போரில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே மிக பிரபலமாக சொல்லப்படுகிற ஒரு அருமையான ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லுவார். அவர் தன்னுடைய சுய வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறி முன்னேறி இருக்கக்கூடியவர். ஒரு ஏழ்மை குடும்பத்திலே பிறந்தவர், விளக்கு வெளிச்சத்திலே படித்தவர் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு ஆள் ஒரு கட்சியில இணைந்து கட்சியிலே வந்து பணியாற்றி அவர் 2-3 தடவைக்கு தோத்திருக்கிறார். தோத்துட்டுக்கு அப்புறம்தான் மக்களோட மக்களாக இருந்து ஒரு மக்கள் தலைவனாக இருந்திருக்கிற ஒரு காலகட்டத்தை நாம் பார்க்கலாம். அவர் அமெரிக்கனுடைய ஜனாதிபதி என்று சொல்லும் போது அவர் வந்து அந்த அளவிற்கு ஒரு உயரமான ஒரு நிலைக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆபிரகாம் லிங்கனுடைய அந்த மனது எப்படி இருக்கிறது, அவருடைய கருணை உள்ளம் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நோக்கம். அதே சமயத்திலே நம்ம இந்தியாவிலும் ஒரு மாபெரும் ஒரு தலைவருடைய அந்த மனது எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். எனவே இந்த கருணை கரங்கள் என்று சொல்லும் போது, கரம் என்று சொன்னால் கீழே இருக்கிறவனை மேலே தூக்கி விடக்கூடிய ஒரு ஒரு செயல். கரம் என்றால் கை என்று சாதாரண படிச்சுட்டு போயிடும். ஆனா அந்த இடத்துல கருணை என்பது மக்கள் மனது தலைவனாக இருந்தாலும் ஒரு பெரிய பதவியில இருந்தாலும் கூட மனதில் என்ன இருக்கணும், கொஞ்சம் ஈரம் இருக்க வேண்டும். ஈரம் இருந்தால்தான் என்ன ஆகும், அதான் பதவி உயர உயர பணிவு வேண்டும் என்று ஒரு பாடல் போயிருக்கிறார். எனவே அந்த ஈரம் இருந்தால்தான் மக்கள் என்ன நினைக்கின்றார்கள், மக்கள் படக்கூடிய வேதனைகள், அதனுடைய அந்த கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் என்று சொல்வார். அந்த வகையிலே உள்நாட்டு போர் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்திலே மருத்துவமனைகளிலே போரிலே பாதிக்கப்பட்ட வீரர்கள் எல்லாம் அப்படியே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த ஆபிரகாம் லிங்கனுடைய ராணுவ தளபதி என்ன செய்யறாருன்னா, ஐயா இது மாதிரி போர்ல இருக்கிறாங்க, நீங்க வந்து மருத்துவமனையில ஒரு பார்த்துட்டு போனீங்கன்னா காயம்பட்டு இருக்கிற வீரர்களுக்கு ரொம்ப ரொம்ப என்ன இருக்கும், மனசு எதமா இருக்கும், எனவே வந்து பார்த்துட்டு போயிருங்களேன் சொன்னோன்னா, நீ சொல்வதற்கு முன்னாலே நான் வந்துடலான்னு நினைச்சேன், சரி வா அப்படின்னு சொல்லி மருத்துவமனை தோறும் என்ன செய்றாங்க, அடிபட்ட வீரர்களை கவனித்துட்டே வர்றார் யாரு, ஆபிரகாம் லிங்கன். அதுல மருத்துவருடைய குழு அவருடைய பின்னாடியே வருகிறது. அதுல மருத்துவர் சொல்கிறார், ரொம்ப இன்னும் ஒரு 2 நாள்லயோ நாளைக்கோ சாக கிடக்கக்கூடிய ஒரு 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 ஆளுகளை போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொன்னோன்னா, ஆபிரகாம் லிங்கனும் சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு வார்டுக்கு போறார். அந்த வார்டிலே ரொம்ப பாதிக்கப்பட்ட, போரிலே ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்ட, இன்னும் ஒரு நாளைக்கோ இன்னைக்கோ உயிர் போகக்கூடிய நிலையில் இருக்கிற ஒரு வீரனை பார்க்கிறார். பார்த்த மாத்திரத்தில் ஆபிரகாம் லிங்கன் ரொம்ப உயரமானவர். அவர் கொஞ்சம் அவருடைய உயரமானது கொஞ்சம் ஒரு 6 அடியாக இருக்கும் என்று சொல்வார். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆள் நேரம் அவர் என்ன செய்யறாரு, சாக கிடக்குகிற அந்த போர் வீரனுடைய அருகிலே அமர்கிறார். அமர்ந்த உடனே அந்த போர் வீரனுக்கு யார் வந்திருக்கிறான்னு தெரியாம அவர் கொஞ்சம் ஒதுங்கி அப்படியே படுத்திருக்கிறார். உடனே சொல்றாரு, என்னப்பா சௌக்கியமா இருக்கிறியா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொன்னா, இது மாதிரி விஷயத்த சொல்றாரு, இது மாதிரி போரிலே ரொம்ப கடுமையாக காயப்பட்டிருக்கிறாரு, அநேகமா நான் செத்துட்டு போனோம் தெரியல அப்படின்னு சொன்னா, நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமாப்பா, இருந்தா சொல்லு, நான் கண்டிப்பா நான் செய்யறேனே அப்படின்னு சொன்னோன்னா, உதவி இன்னும் தேவைப்படாது, என்னன்னு சொன்னால் நான் இறந்து விட்டால் கண்டிப்பாக இந்த அரசாங்கம் என்னுடைய குடும்பத்தை தத்தெடுத்துக் கொள்ளும், இருந்த போதிலும் கூட என்னால் முடியவில்லை, எனக்கு கடைசியா ஒரே ஒரு கடிதம் எழுதலான்னு நான் நினைக்கிறேன், அதை நீங்க கடிதம் எழுதி தருவீங்களா, என்னால இப்ப எழுத முடியாது, நீங்க எழுதி தர்றீங்களான்னு சொன்னோன்னா ஆபிரகாமுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, கடிதம் எழுதுவதற்காக நாம் பயன்படுகிறோமே என்று தன்னுடைய கரமாகி அந்த அந்த விரலை வைத்துக் கொண்டு, என்னப்பா எழுதணும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் ஒரு தாளை எடுத்து எழுதுறார். அன்புள்ள அம்மாவிற்கு அப்படின்னு அந்த காயம்பட்ட, அதாவது இறக்க தருவாயில் இருக்கக்கூடிய அந்த போர் வீரன் சொல்கிறான், அன்புள்ள அம்மாவிற்கு. இவர் எழுதிக்கிட்டு இருக்கிறார், தந்தையாரை கேட்டதாக சொல்லுங்கள், நான் போரிலே மிகுந்த ஒரு சிரமத்திற்கு உள்ளாகி அநேகமாக நான் உயிரோடு இருப்பேனா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று கொஞ்சம் திக்கி திக்கி சொல்றார். என்னுடைய குழந்தைகளாகிய மேரி, பெண் குழந்தை மேரி, ஆண் குழந்தை ஜான் நலமாக இருக்கிறார்களா, அவர்களை நீங்கள் கண்டிப்பாக கவனித்துக் கொள்ளவும். அடுத்ததாக என்னுடைய மனைவியும் கேட்டதாக கூறவும். தந்தையாரிடம் அடிக்கடி சண்டை போடாதீர்கள், என்னை கண்டிப்பாக நீங்கள் தேட வேண்டாம்,
நாட்டுக்காக உயிர் கொடுத்திருக்கிற என்னை நீங்கள் நினைத்து பெருமை அடைய வேண்டும் என்றெல்லாம் சொல்லி சொல்ல அவர் எழுதிட்டு இருக்கிறார் ஆபரகாலிங்கம். எனவே அடுத்த தடவை நான் பார்க்க மாட்டேன், இனி ஒரு ஜென்மம் இருந்தால் உங்களுடைய வயிற்றிலே பிறப்பதற்கு நான் பாக்கியம் செய்திருக்கிறேன் அம்மா என்று சொல்லி என்ன செய்யறாரு, எழுதி முடிக்கிறார். அவர் சொல்லி முடிச்சோன்னா அதே மாதிரி எழுதி முடிக்கிறார். எழுதி முடிச்சுட்டு இவர் ஒரு குறிப்பு எழுதுறார் ஆபரகாலிங்கம். இது வரைக்கும் இந்த கடிதத்தை உங்களுடைய மகன் சொல்ல எழுதியது யார் என்று சொல்லும்போது சின்ன ஒரு ஹைஃபன் போட்டு அமெரிக்கன் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லி என்று அவர் குறிப்பெழுதுகிறார். முடிச்ச உடனே வீரன் என்ன செய்யறான், திருப்பி நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் நான் சொன்னதை சொல்லுங்கன்னு சொன்னோம்னா அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை பூரா இவர் திருப்பி சொல்றார். சொல்லிட்டு கடைசி குறிப்பையும் படிக்கிறார். இது வரைக்கும் எழுதியவர் யார் என்று சொன்னால் ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லி படிக்கிறார். படிச்சு முடிச்சோன்னா அப்பதான் இவர் அமெரிக்கன் ஜனாதிபதியா ஆபிரகாம் லிங்கன் பக்கத்திலே நம்ம இருக்கிறோம். அப்படி கண்ணீர் மல்க அந்த படுக்கையிலிருந்து கொஞ்சம் அப்படியே எழுந்து உட்கார்ந்துருக்கலான்னு பார்க்கணும். உடனே ஆபிரகாம் லிங்கன் வேண்டாம்பா, ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் உடைய எந்திக்கும் சொல்ல வரல, நானும் ஒரு மனுஷன்தான், நானும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ஏழ்மை குடும்பத்துல பிறந்தவன் தான், கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன். ஆனா நீ என்னை பார்த்து நீ ரொம்ப மரியாதை கொடுக்காத, எல்லாம் உன்னுடைய வர்க்கம் தான் நான் சொன்ன உடனே ஐயா இல்ல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசுவாசப்படுத்துறோம். ஆசுவாசப்படுத்திட்டு கடைசியா சொல்றார், எனக்கு கடைசி ஆசை என்னன்னா என் கையை நீங்க பிடிச்சுக்கிட்டே நீங்க இருக்கணும், உங்க கையை பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்க கையிலே என்னுடைய உயிர் போகணும் அப்படின்னு சொல்றார். ஆபிரகாம் லிங்கனுக்கு கொஞ்சம் மனசு என்ன செய்யறது, பிசைகிறது. இருந்த போதில் கூட இந்த போர் வீரனுடைய கடைசி ஆசையை நாம் எப்படியாவது பூர்த்தி செய்யலாமே என்று நினைத்து அவர் கரத்தை பற்றுகிறார். போர் வீரனுடைய கரத்தை பற்றி அவரும் தன்னுடைய அந்த தொடை மீது வைத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியே கண்ணை மூடுறார் வீரன். வீரன் கண்ணை மூடிட்டு, ஐயா ஆபிரகாம் லிங்கனா, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் பார்த்துக் கொள்வீர்கள் எனக்கு தெரியும், இருந்தபோதும் கூட இந்த அமெரிக்கன் ஜனாதிபதி ஒரு உயர்ந்த ஒரு பதவி என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய தங்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நான் சந்தோஷமாக சாக கிடக்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி என்ன செய்யறாராம், அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே சாக ஒரு 10 நிமிடம் இப்படி பேசிக்கிட்டே என்ன செஞ்சாராம், தலை கவிழ்ந்தது. அந்த ஆபிரகாம் லிங்கனுடைய தோளிலே அவருடைய தலை கவிழ்கிறது. இதை பார்த்தோம்னா ஆபிரகாம் லிங்கனுக்கு கண்ணீர் மல்கிறது. இதெல்லாம் மருத்துவ குழு பார்த்து கொண்டிருக்கிறது வேடிக்கையா? இவ்வளவு தூரத்துக்கு கடைசி கட்டமாக இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை ஒரு பெரிய ஜனாதிபதி ஒரு நோயாளியினுடைய உயிர் போகக்கூடிய நிலையிலும் கூட தன்னுடைய தன்னலம் கருதாமல் அவர் கூட உதவி பண்றாரு என்று சொல்லி மருத்துவ குழு கண்ணீர் வடிக்கிறது. இதை நல்லா நீங்க பாத்தீங்கன்னா எப்பேற்பட்ட ஒரு மனிதன் அதாவது நல்ல வறண்ட பூமியாக இருந்தாலும் அதனுடைய ஆழத்திலே நாம் தோண்டி பார்க்கும் போது சற்று ஈரம் இருக்கத்தான் செய்யும் என்று சொல்வார்கள். ஒரு காலத்தில் ஹிட்லர் கூட ஈரமாகத்தான் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சில பாதிப்புகள் காரணமாகத்தான் இப்ப ஏற்பட்ட சர்வாதிகார போக்கை இவன் கையில் எடுத்துக்கொண்டான் என்று சொல்வார்கள். அதுபோல ஆபிரகாம் லிங்கன் என்ன செய்கிறாரு, இப்படிப்பட்ட உதவியை பார்த்தோம்னா கருணையோடு அவனுடைய கரத்தை பற்றி அவனுடைய உயிர் போகக்கூடிய அளவிற்கு நிலையிலே இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு பெரிய மாபெரும் தலைவன். அதனால்தான் இப்ப ஏற்பட்ட குணங்களை இருந்தால்தான் அவன் மாபெரும் தலைவனாக மாற முடியும், ஒரு நாட்டிற்கு தலைவனாக மாற முடியும். தலைவனுக்கு உரிய தகுதியே மனதிலே ஈரம் இருக்க வேண்டும். அந்த ஒரு நிகழ்ச்சியை புலப்படுத்த தான் இதை சொன்னேன். நம்முடைய இந்திய நாட்டிலும் கூட ஆரம்ப தொடக்கத்தில் இருந்த அந்த நேரு அவர்கள் கூட என்ன செய்தார்கள், ஈரத்தோடு நடந்து கொண்டார்கள் என்று சொல்வார்கள். அவர் சமயம் சார்பில்லாமல் நடக்கக்கூடியதில் ரொம்ப சரியான நேர்மையை கடைபிடித்தார்கள் என்று சொல்வார்கள். 1936 தமிழ்நாட்டில் ஒரு 16 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். இந்திய நாட்டு பிரதமருடைய நேரு மேற்கொள்ளும் போது பழனியிலே ஒரு கூட்டம், நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருகன் ஆண்டிகுளத்தில் இருக்கக்கூடிய பழனி மலையில ஒரு கூட்டம் நடத்துவதாக இருந்தது, திட்டமிட்டிருந்தது. அது நடந்து கொண்டிருக்கிற நேரம் வரவேற்புரையை வாசிக்கின்றார்கள் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்கள். அந்த காலத்துல வரவேற்புரை என்று சொன்னால் நீங்க திருமண விழா நம்ம கொடுக்கும்போது அந்த காலத்துல கொடுக்கும்போது ஒரு ஃப்ரேம் பண்ணி கையில கொடுப்பாங்க. அதாவது ஆசிரியப்பாகையில என்ன செய்வார்கள், மணமகளை வாழ்த்தி ஒரு ஆசிரியப்பாலை எழுதி கொடுப்பார்கள். அதை ஒரு ஃப்ரேம் பண்ணி என்ன செய்வார்கள், சுவற்றிலே ஆணி அடித்து தொங்க விடுவார்கள். இப்ப ஆணி அடித்து தொங்கக்கூடிய ஒரு வழக்கம் தற்காலத்துல இல்லை. எனவே அந்த மாதிரி ஒரு வரவேற்பு பத்திரத்தை வாசிக்கின்றார்கள் நேரு பழனியிலே. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது இவர் இங்கே வந்திருக்கிறது ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்பதை நினைவுறுத்தி ஒரு வரவேற்பு பத்திரம் வாசிக்கிறார்கள். வாசித்து ஒரு நல்ல வெள்ளி பேழை என்று சொன்னால் சிறிய பெட்டி என்று சொல்லலாம், வெள்ளியினால் செய்யப்பட்ட பேழையிலே பழனி பஞ்சாமிரதத்தையும் விபூதி பொட்டணத்தையும் வைத்து கொடுக்கிறார்கள் மரியாதையாக. அவரு ஏதோ வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த தன்னுடைய தனி உதவியாளரை பார்த்து இது என்னது அப்படின்னு கேட்டோம்னா அவர் விளக்கமா சொல்றார், தமிழ்நாட்டிலே ஒரு குடும்பத்திலே நடந்த சண்டை,
அந்த சண்டையின் காரணமாக முருகன் பழனியிலிருந்து ஆண்டிகோலத்திலே இருக்கிற அந்த ஒரு சிறு நிகழ்ச்சியை ஒரு 2 நிமிடம் பேசிவிட்டு, இது ரொம்ப விசேஷமானது. இந்த பழனி மலையிலே உருவாக்கப்படக்கூடிய அந்த முருகனுடைய சிலை போகர் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்தரால் உருவாக்கப்பட்டது, நவபாஷாணத்தால் உருவாக்கப்பட்டது. அப்பேற்பட்ட விசேஷமான ஒரு மலையிலே இந்த கூட்டம் நடக்கிறது. அதை நினைவுறுத்தத்தான் அவர்கள் தயாரித்த, எப்படி திருப்பதியிலே லட்டு இருக்கிறதோ அதே போல தயாரித்த பழனி பஞ்சாமிரதத்தையும் கையிலே கொடுக்கிறார்கள். அதனுடைய விபூதியும் நீங்கள் வாங்கணும்னா அவர் நேரு பத்திரமாக அவர் என்ன செய்யறாராம், ரொம்ப பவ்யமாக அதை வாங்கி கொண்டு இன்னொரு உதவியாளர்கிட்ட சொல்றார், எங்க அம்மா இந்த விபூதியையும் பஞ்சாமிரத்தையும் மிக மிக மதிக்கக்கூடியவர், எனவே நீங்கள் பத்திரமாக நீங்கள் பதிவு தபாலிலே என்னுடைய தாய்க்கு அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்றார். எனவே நல்லா கவனிங்க, தனக்கு சமய சார்பற்ற அந்த நிலையில் இருந்த போதும் கூட தன்னுடைய தாயானவள் இந்த விபூதியும் இந்த பஞ்சாமிரதத்தையும் அதனுடைய விசேஷத்தை கேட்டு அதை தன்னுடைய நெற்றியிலே பூசிக்கொள்வாள், தன்னுடைய வாயிலே இட்டுக் கொள்வாள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நினைத்து தன்னுடைய தாயினுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் என்று சொல்லி தன்னுடைய மகனாகிய அந்த தன் தாயினுடைய மகனாகிய அந்த நேரு இந்த விஷயத்தை உதவியாளர்கிட்ட சொல்றார், பதிவு தபால்ல பத்திரமா நீங்க அனுப்பி வைங்க, என்னுடைய தாய் இதை பெற்றவுடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பாள் என்று சொல்லி அவர் சொன்னதாக ஒரு சரித்திரத்தில் நிகழ்ந்த நிகழ்வு. எனவே இந்த இரு நாட்டு தலைவர்களும் கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கும்போது அமெரிக்காவினுடைய ஆபிரகாலிங்கனுடைய அந்த அந்த மனதனுடைய இரக்கத்தையும் இந்த நேரு அவர்களுடைய சமய சார்பற்ற மற்ற மனிதர்கள் மனங்களையும் மதிக்கக்கூடிய அந்த நேரிய உள்ளத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தலைவர்கள் அனைவருமே சமமாக இருக்கக்கூடியவர்கள் என்று நமக்கு தெரிகிறது. என்று சொன்னால் தலைவர்கள் இருந்த தலைவர்னு ஒரு பதவி வந்தால் கண்டிப்பா எல்லோரையும் மதிக்கக்கூடிய ஒரு வல்லமை, ஒரு மனசு எல்லாத்துக்கும் இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம தலைவனாக முடியும். எனவே இதையும் நாம் எதுக்காக இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் என்று சொன்னால், நாமும் தலைவனாகிறோமோ இல்லையோ இந்த மாதிரி சில ஈரமான நிகழ்ச்சி, இந்த மாதிரி ஒரு இரக்க சுவாபம் உள்ள நிகழ்ச்சி, மற்ற மதத்தையும் மற்ற ஒரு பேதத்தும் இல்லாமல் பழகக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை நாம் வளர்த்து கொண்டால் கண்டிப்பாக இந்த சமுதாயம் ஒரு அருமையான ஒரு முன்னேற்றமான ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக மாறும் என்பதில் என்னுடைய மனதில் ஏற்பட்ட திண்ணமான ஒரு கருத்து. எனவே கண்டிப்பாக இதனையும் நீங்கள் பின்பற்றுங்கள், கண்டிப்பாக பின்பற்றுங்கள். எனவே இது போன்ற ஒரு நல்ல கருத்துடைய அந்த நிகழ்ச்சியில் அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் மீண்டும் உங்களோடு சந்திக்கலாம்.